ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த குடம் எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம். அன்னைக்கு அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே 10ஆம் தேதி 10/11/2025 திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல். ஏன்னா அன்னைக்கு அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க. நாங்கள் ஏற்காட்டில் வந்துருக்கோம். ஏற்காட்டில் தப்பக்காடுன்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என்ன பிரச்சனைங்க? அம்மா ஊரில் ஒரு எது எடுத்தாலும் ஒரு நல்ல காரியம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த மாதிரி தடங்களாகுது அப்படின்னு சொல்லி அம்மா வந்திருந்தாங்க. இல்ல ஆளுங்க ஊர்ல இருந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்குள்ள சேர்ந்து கூட்டிட்டு போனாங்க. அம்மா எல்லாத்துக்கும் ஊர்ல எல்லாருமே போய் வாக்கு கேட்க போயிருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாத்துக்குமே இருந்து எப்படி சொல்றது, எல்லா விஷயமும் நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. அதனால சில பேர் உட்காந்து நல்லபடியா கேட்டுட்டு போயிருந்தாங்க. சில பேர் பயந்துட்டு எல்லாம் வெளிப்படையா ஓப்பனா சொல்றாங்கல்ல, அதனால எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆமா, பயந்துட்டாங்க. ஆமா, ஆமா, ஓடிட்டாங்க. அந்த ஊர்ல எல்லாருமே மரணம் ஆயிட்டு எப்படி சாவுறாங்கன்னே தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு 5 ஊரை கட்டியிருக்கேன். 5 ஊருக்காரங்களையும் காப்பாற்றிருக்கேன். அதனால அவங்க எனக்கு இன்ஸ்டால கூட மடல் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஊருக்காரங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட விசேஷத்துக்கு பாப்பா கல்யாணத்துக்கு கூட வச்சிருந்தாங்க. எல்லாருமே அந்த ஊர் ஜனமே வந்திருந்தாங்க. போட்டு கட்டி ஜனமே வந்திருந்தாங்க. எல்லாம் நல்ல முறையை இருந்து சந்தோஷமா எங்க பாப்பா கல்யாணத்தை அவங்க தான் நடத்தினாங்க. நானும் ஒரு வேலை கூட செய்யல. எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சிருந்தாங்க. மண்டபத்துல பூரா ஒரு ஊர் தலைவர், மணிக்காரு, பட்டக்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏற்காட்டுக்குள்ள போனா அது என்னோட குடும்பமா தான் நான் பார்ப்பேன். ஏற்காட்டுக்குள்ள போனா அவங்க சொந்தக்காரங்களா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஏற்காடு என்னோட பிறந்த பூர்வீகம் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே நான் ஏற்காட்டுல தான் முதல் அருவாக்கில் உட்கார்ந்த இடம் ஏற்காடு தான். மறக்க முடியாத பிளேஸ். நான் எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு இருந்தாங்க. நான் வண்டியில வச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த ஊர் பிடிக்கல. அதனால அங்க கொஞ்சம் கீரைக்காட்டு அப்புறம் நாங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டேன். நான் கீரைக்காட்டுல கிடையாது, வேலூர் பட்டிப்பாடி ஸோ அப்போ நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அப்போ அப்பா அம்மாலாம் கடன் முடிச்சிருந்தாங்க. ஸ்கூல் படிச்ச டைம்ல தான் மேலே இருப்பேன். ஸ்கூல் படிச்சுட்டு தாத்தா கூட போய் மேலே இருப்பேன். அடிக்கடி லீவ்ல அங்கே போய் மேலே இருப்பேன். நல்லா இருக்கும், அந்த ஊரு நல்லா இருக்கும். அப்பறதே மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள மக்களை ரொம்ப அன்னியமா பேசுவோம், பழகவும் பிடிக்கும். எதுவுமே என்னை விட்டுட்டு செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த மந்திரவாதியை அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த கெட்டதை அந்த கூட விட்டு விளக்க முடியல. ஆதி காலத்துல ஊரை கட்டுறதுன்னு ஊர்க்கல் போடுவாங்க. அந்த ஊர்க்கல் யாருமே போட்டதில்லை. அப்புறம் நான் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஊருக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்க்கல் போட்டிருக்கேன். அது போட்டதுல ஊர்ல கெட்டது எதுவுமே ஊருக்குள்ள இந்த மீறி போவாது, இந்த கல்ல மீறி போவாது. ஸோ யாருக்கும் இந்த உயிர் சேதம் ஆகல, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதனாலதான் இந்த ஊருக்காரங்க நீங்க கூட்டிட்டு போவாங்க. மொளபாத்தோட இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. செம விசேஷமா இருக்கும். ரொம்ப திருவிழா மாதிரி இருக்கும். கோயில தான் உட்கார வைப்பாங்க. மாரியம்மன் கோயில தான் உட்கார வைப்பாங்க. மாரியம்மன் கோயில தான் அந்த பூஜை நடக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாக்கு ரத்த வார அடிக்குதடா ஊருக்குள்ள, ஊரே 2 பத்து கரெக்டுதடா. ஊருக்குள்ள போய் புகுந்து ஆராய்ச்சி பார்த்த தெய்வம் எல்லாம் வலிமை இறந்து கிடக்குது. தெய்வத்தை பூரா மாத்தி விட்டுட்டாங்க. ஊருக்குள்ள யாருக்குமே நிம்மதி அல்ல. அடிக்கடி ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ள ஆகுதப்பா, ஏதோ தொந்தரவு நடக்குதடா. எல்லையை பூரா கட்டு கட்டி தெய்வத்தை வராதளவுக்கு வச்சுட்டாங்கப்பா. அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் ஒண்ணு இருக்குது. அந்த தெய்வத்தை பேசாத அளவுக்கு பண்ணிட்டாங்கப்பா. அது என்ன தெய்வம் கேட்டுக்குங்கடா. உங்களுக்கு தான் கதிராமரா, ஹரிராமரா, வண்டிராமரா, மாட்டுக்கார ராமர். மரத்துல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த மரத்துல காளிங்கிற பேர்ல மாரிங்கிற பேர்ல ஒரு தெய்வம் இருக்குமாடப்பா?
ஒரு கருப்பு ஒண்ணு இருக்குதடப்பா, ஒரு முடி ஒண்ணு இருக்குதடப்பா, அதே போல ஒரு மரத்துல ஒரு பெண் தெய்வம் ஒண்ணு இருக்குதடா, ஊரை சுத்தி காவக்கார தெய்வம் இருக்குதடா, ஊரு மந்தையே மந்தையா இல்லடப்பா, ஊருக்குள்ள ஏதோ சிக்கல் ஏற்பட்டு இருக்குது, கோர்த்து பேசுற வழக்கு போற நிலைமை ஆகிட்டு இருக்குது, வெட்டு குத்து கூட நடக்கிற வாய்ப்பு இருக்குதுப்பா. இது உண்மையா? சரி, என்ன வேணும் என்கிட்ட? என்ன நிவர்த்தனை பண்றது? ஏதோ பண்ணி நல்லபடியா பண்ணி கொடுங்க. உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம். ஊரை உடைச்சு திருப்பி கட்டுறதா இல்ல இங்க இருந்து சரி பண்றதா? ரெண்டே பதில் தான் கேட்கிறோம். ஊரை உடைச்சு கட்டி உடைச்சு கட்டிப்பலாமா? ஊர்ல 3 நாள் பத்தி இருக்கணும், இருப்பீங்களா? அடக்கி கொண்டு வந்து அடக்கி ஊரை கட்டி தந்து அந்த ஊருக்கு தெய்வத்தை வர வச்சு தருது. சத்திய பேச்சு மாறல இந்த காரியம். மீண்டும் முதல காலம் இந்த எல்லைக்கு வரடா, அந்த ஊருக்குள்ள போதுறா, ஊர் மந்தையில நியாயம் போடுங்கடா, ஊர் சாட்டுங்கடா, ஊரை சாட்டி எல்லாரும் இப்படிலாம் 3 நாளைக்கு இருக்கணும்னு சொல்லுங்கடா. ஊரை சாட்டி 3 நாளைக்குள்ள ஊரை கட்டி எல்லா கல்லு நட்டு ஊரை காவ காத்த கொடுத்து ஊருக்கு தெய்வத்தை கொண்டு வந்து அழைச்சி தரண்டா. சத்தியம். எப்ப செஞ்சுக்கிறீங்க? எப்படா செய்றீங்க? 10 நாள் செஞ்சலாங்க உத்தரவு. இப்ப நான் சொல்ற மாதிரி போய் பண்ணணும். சரிங்களா? சரி. என்ன ஒரு உயிர் ஒண்ணு போயிருக்குது, ஊருக்குள்ள ஒரு உயிர் போயிருக்குது, உயிர் ஒண்ணு போயிருக்குது. ஒரு பொண்ணொருத்தி செத்து இருக்கிறாளேடா, செத்து வெளியிருந்து கொண்டு வந்தாங்களா? பக்கத்தூர்ல இருந்து கொண்டு வந்தாங்களா? பக்கத்தூர்ல நோயாளியா கிடந்தாளா, தூக்கு மாட்டிக்கிட்டாளா, சுருக்கு வச்சுட்டாளா, ஏதாவது பண்ணிக்கிட்டாளா? அப்படிதான் செத்து இருக்கிறான். பக்கத்தூர்ல இருந்து நம்ம ஊர்ல இல்ல. பக்கத்தூர்ல 4 மூளைக்கு 4 இலையில இந்த கனியை உடைச்சுட்டு கல்புரம் பொறுத்தி உடைச்சுட்டு, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். எல்லக்கல்ல புடிங்கி எல்லக்கல்ல நட்டு சக்கரை போட்டு கட்டி அந்த ஊரை காப்பாத்திக்கிறேன். உத்தரவு.